ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்ற அன்புக்குரியவர்களை பின்னால் வரக்கூடியவங்களுக்கு இடம் கிடைக்கும் விதமாக கொஞ்சம் நெருக்கி முன்னாடி வாங்க, கொஞ்சம் நெருக்கி இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மால் அடுத்தவங்களுக்கு இடத்தில் கொடுக்காம உபகாரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நன்மையில் முன்னால் இருப்போம். இது மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்று. ஏன்னா இது வேறு மஜ்லிஸ் இல்லை, இது அல்லாஹுடைய திக்ர் செய்யக்கூடிய பள்ளி, அல்லாஹுடைய திக்ர் செய்யக்கூடிய பள்ளி. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கு நடக்கப்படும் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு சௌரியமான இடம் இங்கே நீங்கள் பார்க்காதீங்க. நமக்கு உண்மையிலே சௌரியமான இடம் எது என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவாக நம்ம காண இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் இந்த உலகத்தில் உலக கல்வியில் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் படைத்த இறைவன் யார் என்பதை அறியக்கூடிய கல்வி இல்லாத மக்களுக்கு மத்தியில், பல நூறு கோடி மக்களுக்கு மத்தியில் படைத்தவன் யார் என்று தெரிந்து அறிந்து புரிந்து அவனை மட்டுமே நான் வணங்குவேன், அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் என்ற உயர்ந்த கல்விக் கொள்கையுடைய மக்களில் உள்ளவராக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியமைக்கு முதற்கண் அவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு நமது காரியங்களை இந்த பூமியிலே தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஹாலித் பின் அப்துல் அஜீஸ் சவுதியாவுடைய மன்னர், அவர் ஒரு மிகச்சிறந்த அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த கல்வி மேதையான ஒருவரை சந்திக்க இருக்கின்றார். அவரை போய் பார்க்கும் பொழுது அவரிடம் உரையாடிவிட்டு அவர் ஷேக் உதைமின் என்ற ஒரு மார்க்க மேதை இப்னு உமையதீன், அவரை போய் பார்த்துட்டு பார்க்குறாரு. அவர் இருக்கக்கூடிய வீடு ரொம்ப பழைய வீடாகவும் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத வீடாகவும் இருக்குது. அவன் மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க எனக்கு தெரியாது, நான் நல்லதாக போச்சு, உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா நல்ல வசதி மிக்க ஒரு வீடு கட்டி தருவதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனேயே அதற்கு அந்த மார்க்க அறிஞர் மறுத்து விட்டார். இல்லை, தேவையில்லை, எனக்கு ரியாத்தினுடைய வடக்க உள்ள சாலிஹாபுரம் என்ற ஒரு இடம் இருக்குது, சாலிஹாத் என்ற ஒரு ஊர், ஒரு அவுட்டர் இருக்குது, அங்கே எனக்கு எல்லா வசதியுடன் கூடிய ஒரு வீடு ஒன்று தயாராகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் நான் அங்கே குடியேறிடுவேன் என்று சொன்னார். மன்னர் உடனே சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சார், அப்படியா சரி ரைட்டு, அப்போ ரைட் நான் வாரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். வந்த விஷயமாக பேசிட்டு போயிடுறார். அவர் போனோடனே அவருடைய மாணவர்கள் எல்லாம் இந்த உரையாடலை கவனிச்சுட்டு கேட்குறாங்க, ஷேக் அவர்களை, எங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் கூடவே இருக்கும், உங்களுக்கு அப்படி ஒன்றும் வீடெல்லாம் கட்டப்படலையே, ஏன் மன்னர்கிட்ட அப்படி சொன்னியேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வீடெல்லாம் இல்லை, இதுதான் உங்கள் வீடு, எங்களுக்கு தெரிஞ்சு ரியாத்தினுடைய வடபாகத்தில் உள்ள அந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு ஒன்றும் இல்லையேன்னு அதுக்கு விளக்கம் சொன்னார். இல்லைப்பா, நான் சொன்னது உண்மைதான்,
அந்த இடத்துல தான், ரியாத்தினுடைய வடக்கு பாகத்தில் தான் நான் இறந்துட்டு அடக்குவாங்க. அங்கே தான் நம்மளுடைய வீடு இருக்குது. அந்த வீடு நல்ல ஒரு வசதியான வீடாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த முயற்சியில் இருக்கேன். மன்னர்கிட்ட சொன்னதுன்னா கூடி சீக்கிரம் குடியேறுவேன்னார். கூடி சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன், குடியேற இருக்கேன்னாரு. என்ன எதை சொல்கிறாரு, நான் மௌத்தாயிருவேன்னு தான் சொல்ல இருக்கிறார். அவன் அந்த மாணவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் என்பதனால இந்த ஜும்மாவில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். நாமெல்லாம் வசதி வாய்ப்புலாம் பாருங்கள், வீட்டில் வசதி வாய்ப்பு பார்ப்போம், நம்ம ஓட்டுற வாகனத்தில் வசதி வாய்ப்பு பார்ப்போம், ஒரு ட்ரெயினில் போனால் கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பள்ளிவாசலுக்கு வந்தால் உரையை கேட்பதை விட நான் எங்கே அமர்ந்தால் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை மறந்துட்டு என்ன தெரியுமா, நாம் வாழ்ந்த காலத்தை விட இனி தங்க போகும் அதிகமான ஒரு காலம் எதுன்னு சொன்னால் ஃபர்சக் என்னும் அந்த கபர் வாழ்க்கை தான். அங்கே வசதி குறைந்து விட்டால் எவ்வாறு நம்ம இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நல்லடியார்களுடைய அந்த கபர் என்பது அவர்களுக்கு வெளிச்சமாகவும் விசாலமாகவும் இருக்கும். அவர்கள் சொர்க்கவாசி என்ற காரணத்தினால் அவர்களுக்கு சுவனத்தில் உள்ள நறுமணங்கள் அவர்கள் குழிக்குள்ளே கொண்டு வந்து செய்யப்படும், கொடுக்கப்படும். அந்த குழி அவங்களுடைய மரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இடம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், நறுமணம் மிக்கதாக இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும், நல்ல காற்றோட்ட வசதியாகவும் இருக்கும். இதுக்கு தான் இந்த பூமியில் ரொம்ப கஷ்டப்படுதோம். கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம் வீடு, மழை வளர்ந்து நம்மளை ரோட்டில் விட்டுருவோம். பெத்த பிள்ளை என்ன செய்யுதான், பிள்ளைய வழக்கம் வீட்டையும் கட்டுதான், மார்க்கத்தை கொடுக்காதனால தகப்பன் என்ன செஞ்சிருதான், கையெழுத்து வாங்கிட்டு நடு ரோட்டில் விட்டுருதான். எங்கே போச்சோம் காற்றோட்டம், ரோட்டில் நின்று காற்றோட்டமாக தான் இருக்கும். நிறையா பேர் ரோட்டில் தான் நிற்காங்க காற்றோட்டமாக, சொத்தை எழுதி கொடுத்துட்டு. இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் பேர் செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சொத்தை வாங்கிட்டான் எங்களை ரோட்டில் விட்டுட்டான் அப்படின்னு. இதை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நம்ம அந்த மக்களுக்கு மத்தியில் நாம் புத்திசாலியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மிக நீண்ட காலம் தங்கக்கூடிய ஒரு இடம் எதுதான், இந்த பூமியினுடைய ஃபர்சக் வாழ்க்கை தான். இந்த பூமிக்கு அடுத்து நம்ம உயிர் பூமிக்கு மேலே இருக்கும், பூமிக்கு கீழே போயிடுவோம், அந்த வாழ்க்கை தான். அப்போ அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நான் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த அந்த ஷேக் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அந்த மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் செய்கிறார். அந்த அறிவுரைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியமான அறிவுரைகளாக இருக்குது. அந்த மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் செய்கிறாரு. நமது வீடு மரணத்திற்கு பின்பு நாம் தங்கக்கூடிய வீடு விசாலமாக வெளிச்சமாகவும் நல்ல முறையில் நமக்கு ராகத்தாக இருக்கணும்னா நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது சில காரியங்களை கடைப்பிடிங்க அப்படின்னார். அது என்ன என்று கேட்கும் பொழுது, எப்பொழுதும் உறுதியான சரியான வழியை நீங்கள் செய்ய கையாளுங்க. நீங்கள் கொள்கை இருக்கிறீங்க, உறுதி இல்லாமல் இருக்காதீங்க. உறுதியாக இருந்துவிட்டு அதில் அல்லாஹ்விடம் அமல் செய்து பிரார்த்தனையும் செய்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3 விஷயங்கள் இருக்குது. நாம் இருக்க கொள்கையில் உறுதியாக இருக்கணும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அமல் செய்து விட்டு அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போட முடியாது. நான் 2 ரக்காத் தொழுதுட்டேன், ஒழுங்காக கணக்கு எழுதுலாம் சொல்ல முடியாது. அவன் நாடுனா நம்மளை நரகத்தில் தூக்கி வீசிடுவான். நீ 120 வருஷம் இல்லை 150 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, விழுந்து தொழுதாலும் சரி, அல்லாஹ் நமது அமலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் எங்கேயும் போக முடியாது, புகலிடம் கிடையாது நமக்கு. அதனால தான் அல்லாஹ்வோட தூர் சொன்னாங்க, அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் அத்துபு இலைஹி, இறைவா என்னை மன்னித்து விடு, நான் மீண்டும் நீந்தான், நான் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கணும். அல்லாஹ்வோட தூர் சொன்ன வார்த்தை, நான் எங்கேயும் போக முடியாது, ஒன்றை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, ஒதுங்குமிடம் இல்லை, நிற்கதியாகி விடுவேன். எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் உன்னிடமே மீளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. இது தினசரி 100 தடவையாகவும் அந்த பாவ மன்னிப்பு கோரியதாக ஹதீஸ்களில் இருக்குது, சரியான ஹதீஸ். ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்மகிட்ட அந்த பண்பு இருக்கா? நம்ம பள்ளியில் வந்து தொழுகிறதை யாருக்கு செய்த உபகாரமாக நினைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு செய்கிற உபகாரமாக நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்கிற உபகாரமாக நினைக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் குஜராத்தில் 49ஆம் வசனத்தை சொல்லுதான். அந்த நாட்டுப்புறத்தில் இருந்து வந்து அரபிகளை பார்த்த சில செய்திகளை சொல்லும் பொழுது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதினால் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, நபி அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து உபகாரம் செய்திருக்கின்றான்.
இல்லைன்னா நம்ம யார் இருப்போம்? காஃபிராக இருப்போங்க. காஃபிராக இருப்போம். என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் ஹிதாயத்துன்னு அந்த ஒளியை தரலன்னு சொன்னால் நாமும் என்னதான் செய்வோம்? வெட்டி திங்க காய்கறியை இறைவனுக்கு படைச்சிட்டு நடு ரோட்டில் போட்டு உடச்சிட்டு நின்றுக்கிட்டு இருப்போம். இதான் நடக்கும். உணவுப் பொருள்களை கடலில் கலக்கக்கூடிய மக்களாக இருப்பான். அப்போ அதையெல்லாம் விட்டு படைத்தவன் யார்? அவனுக்கு எந்த படையிலும் தேவையில்லை, அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான்ற உயர்ந்த உண்மையை அறிந்து கொண்டனா நமது வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் நமக்கு எல்லாம் தெரியுது. இதுதான் வேடிக்கையான விஷயம். ஒரு கூட்டத்துக்கு, மிக பெரிய கூட்டத்துக்கு சத்தியம் என்னவென்றால் தெரியலை, அதனால் தவறு செய்கின்றார்கள். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தெரிஞ்சாலும் நாங்கள் பரவாயில்ல, அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், பின்பற்ற மாட்டோம் என்று இருக்கின்றோமே. இதுதான் மிக கடுமையான விஷயம். நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாமே தெரியுது, நன்றாக தெரியுது, திரும்ப இடமெல்லாம் நமக்கு உபதேசிக்கப்படுகிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்று சொன்னால் நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். அதனால தான் சொன்னாங்க, அந்த ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்றாரு, உனது கொள்கையில் நீ உறுதியாயிரு, அதன்படி அமல் செய், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய். இந்த மூன்றையும் ஒரு சேர செய்து கொண்டு இருந்தால் நீ அந்த வீட்டில் எது மரணத்துக்கு போய் வரக்கூடிய வீட்டில் சுபிட்சமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? குர்ஆனை ஓதும் பொழுது ஆழ்ந்து சிந்தித்து ஓது. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். குர்ஆனை நீ ஓதும் பொழுது ஆழ்ந்து சிந்தித்து ஓது. இப்போ நம்ம ஒரு கதை படிக்கிறோம், கதை என்னன்னே புரிய மாட்டேங்குது, படிப்புமா? பிடிச்சா தான் நமக்கு விளங்குமா? இல்லை. ஆனால் குர்ஆனை பாருங்க, நாம் விளங்கி படிப்பது இல்லை. அப்படின்னா நமக்கு தாய்மொழி அரபி இல்லையே என்று சொல்லுதோம், சரிதானா? இதெல்லாம் 1982க்கு முன்னால் தான் சொல்லணும், இப்போ முடியாது. இப்போ எப்படி வந்துருச்சு? டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்துக்கு வசனம், மிகவும் விளக்கமான முறையில் மொழிபெயர்ப்புடன் கூடிய குர்ஆன்கள். அதுவும் வீட்டில் அலமாரியில் வைக்க முடியாமல் உங்களுடைய மெமோரி ஜிப்பில் என்ன செஞ்சிருச்சு? உள்ளடக்கி நம்முடைய பாக்கெட்டிலேயே குர்ஆனை சுமக்கக்கூடிய அருள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு அருள் தான். குர்ஆனை நினைச்சுன்னு எடுத்து பார்க்க முடியும். பிரிண்டிங்கை மட்டும் வீட்டில் இருந்து என்ன செய்ய முடியாது? நம்ம குர்ஆனை தூக்கி பையில் வச்சு தோளில் போட்டு அலைய முடியாது. இப்போ எப்படி ஆகிப்போச்சு? என்ன வசனம் வேணும், என்ன பொருள் எனக்கு வேணும், எந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட வசனம் வேண்டும் என்று அந்த ஆப்பில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அழகாக சொல்லுது. நம்ம எதையெல்லாமோ தேடுதோம், கூகுளில் எதெல்லாமோ சர்ச் பண்ணுதோம், நாசமாக போகிறதுக்கு அத்தனை வாசலையும் திறந்து வச்சுருக்கிறோம். நாமும் நமது குழந்தைகளும் நாசமடைவதற்கான அத்தனை வாயில்களும் திறந்து வைத்திருக்கப்படுகிறது. அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போயிட்டு வரோம். ஆனால் அதே மொபைலில் குர்ஆன் இருக்கிறது. எனக்கு பொருள் விளங்கவில்லையே என்று சொல்ல முடியாது, பொருள் விளங்கவில்லை என்று சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் மினிமம் என்ன பண்ணணும்? ஒரு வசனம் படிச்சுட்டு அதுக்கு பொருளை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனக்கு தெரியலை, ரைட்டு, அதுக்கு கீழே என்ன இருக்குது? தமிழ் தெரியுமில்லப்பா, படி. அப்படி சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்படி சொல்லும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வர பொருள் சொல்லும் பொழுது திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணட்டும். அல்கம் சூறாவை ஒரு 10 தடவை ஓதிட்டுனா அதுக்கு நன்மை, எழுத்துக்கு 10 நன்மை. 10 தடவை பொருளையும் பார்த்தா மனசில் உட்காந்துரும். உட்காருமா உட்காராதா? இவ்வாறு நீங்கள் குர்ஆனை ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு உங்களால் பயணிக்க முடியும். இதுதான் அந்த அற்புதம். நீங்கள் பயன்படுத்தணும். குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து ஓதுவதற்காக இப்பொழுது இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம்? பழைய துருப்பிடிச்ச வண்டியை விற்கிறதுக்கு உடனே என்ன செஞ்சிருந்தான்? ஃபேஸ்புக்கில் போட்டுருதான். ஏன்னா நின்றுடும் அழகான துருப்பிடித்த பாலாய் போன இத்து போன வண்டி இருக்குது, அதுக்கு விலை எவ்வளோன்னு போடுதோமா இல்லையா? ஆனால் அதே மொபைலை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குர்ஆனை திறந்து நாம் பார்க்குறோம், எத்தனை முறை ஓதுறோம், எவ்வளோ பேர் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு 10-20 வசனத்தை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நம்மகிட்ட இல்லை. தேவையற்ற காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஷைத்தானிய தன்மை நிறைந்த மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நான் வேற யாரையும் சொல்லலை, மார்க்கம் தெரிந்த ஏகத்துவவாதிகள் என்று தங்களை அடையாளம் காட்டக்கூடிய நம் சகோதரர்கள் தான் சொல்கிறேன். அதாவது பிளேட்டை கூட மிஸ் பண்ணிடுவோம், காலையில் விளையாட்டை மிஸ் பண்ண மாட்டோம், காலையில் என்ன செஞ்சிருந்தோம்? போயிருந்தோம். நான் சமீபத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்கு ஒரு ஆளை சந்திக்க வேண்டி போனேன். உள்ளுக்குள்ளே போனால் அவர் எப்படி இருக்காரு? பேம்பர்ஸ் போட்டிருக்காரா இல்லை டவுசர் போட்டிருக்காரு? சந்தேகம் வெளிச்சத்து வந்த பிறகு தெரிஞ்சது அவர் டவுசரில் நிற்கிறாரு. ஏகத்துவவாதி டவுசரில் நின்றுக்கிட்டு செய்கிறாரு, அவர் விளையாடுதாரு.
என்ன கொடுமையை சொல்ல எந்த அளவுக்கு கேடுகட்டு போயிருக்கிறோம் பாருங்க. இன்னொரு ஆணு முன்ன நல்ல விளங்கிக்கிடுங்க, பெண்ணுக்கு பெண்ணு ஒரு உடலை காட்டுறதும் ஹராமு, ஆணுக்கு ஆணு உடலை காட்டுறதும் ஹராமு. பெண்ணும் ஆணுக்கு மட்டும் காட்டுறது ஹராம் இல்லை. அல்லாஹ் போட்டு சொல்லிட்டாங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு தன் உடம்பை காட்டுவது ஹராம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தன் உடலை காட்டுவது ஹராம். தொப்புளில் இருந்து தொடை வரை மர்மஸ்தானத்தின் பகுதி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தொப்புளில் இருந்து தொடை வரை அது அவுரத், மறைக்கப்படக்கூடிய இடம், மர்மஸ்தானத்தோட சேர்ந்தது. அதை நீங்க மறைக்கிற கோட்டை கட்டளைட்டாங்க. நீ டென்னிஸ் கோர்ட்ல அரை அம்மனமா நிக்கியப்பா, அரை அம்மனமா நிக்கிய. எப்படி நீ என்ன மார்க்கத்தை படிச்ச? வெளியில வந்தா அந்த ஜமாத்தை அப்படி இந்த ஜமாத்தை அப்படி, எனக்கு அது தெரியும் இது தெரியுங்க, உனக்கு ஒரு இளவு தெரியாது. நீ அம்மனமா நிக்க, நிர்வாணமா நிக்க, அடுத்த ஆம்பளை முன்னால தொடை எப்படி உன்னால காட்ட முடியும்? வீட்டடிக்க முடியாத மனைவியை தவிர வேறு யார் இருந்தாலும் நம்ம ஆடை குறைப்பில் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. பெத்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி வீட்டில் என்ன செய்ய முடியாது, நம்ம தொடையை காட்டிட்டு இருக்கக்கூடாது, முடியாது, அது ஹராம். அந்த ரெண்டு உறவுக்கு மத்தியில் தான் எந்த மறைவும் இல்லை, எது பிரச்சனையும் இல்லையே, அல்லாஹ் அனுமதித்த உறவு அது ஒன்று தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கிறோம்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் சொன்னாங்க, பேணிக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு பேணாத விஷயம் பால் நமக்கு கை கொடுக்காது. அதனால தான் சொன்னாங்க, தன் மாணவர்களுக்கு நீ குர்ஆனை ஓதுனா மட்டும் போராது, பொருள் உணர்ந்து சிந்தித்து ஓது, அப்போ தான் அது ஒன்னிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். அது நம்ம செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், குர்ஆனை ஓதுங்க, ஓதுறமா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம், ஓதத்தான் செய்வீங்க. ஓதக்கூடியவங்க இந்த மெத்தடில் ஓதுங்க, வரிக்கு வரி இங்கே அர்த்தம் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பொழுதுதான் நமக்குள்ள மாற்றம் வரும். அடுத்து அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் கூறுகிறார், நீ ஒரு இபாதத்து பண்ணினா அதை தொடர்ந்து செய், தொடர்ச்சியாச்சு. அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு இடத்துல அவங்க அறிவிச்சுக்கிற ஹதீஸ், அந்த சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அடியாரத்தில் மிகவும் பிடித்தது எது என்று அல்லாஹ் தூர் சொன்னார், எங்களுக்கு அது கொஞ்சம் அந்த பாடத்தை சொல்லுங்கன்னு சொன்னோடனே, ஆம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அடியாரத்தில் மிகவும் பிடித்தது எது தெரியுமா? சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது, தொடர்ச்சியாக செய்வது. இப்போ உதாரணமாக மஹ்ரிபுக்கு அப்புறம் ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், இதை அப்படியே கண்ணியை படி கொண்டு வந்துடணும். மஹ்ரிப் தொழுதுட்டா 2 ரக்காத் சுன்னத் பின் சுன்னத்தை நம்ம தொழணும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. இது போன்ற உதாரணத்தை சொல்கிறேன். அது மாதிரி எந்த அமலாக இருந்தாலும், சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். இடையில விட்டுறக்கூடாது. இப்போ நம்மள்கிட்ட அந்த பண்பு இருக்கானாட்டா கிடையாது. ஒன்று விழுந்து விழுந்து செய்வோம், இல்லைன்னா விழுந்து அடித்து ஓடிடுவோம். இபாதத்துக்கள் நம்ம நிலைமை ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஆகையால் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறதை விட நிறைவாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்கிறத விட ஒரு காரியத்தை நிறைவாக தெளிவாக செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இஸ்லாம் அதை வலியுறுத்துறது. அதனால தான் அல்லாஹ்வுக்கு தன் அடியானிடத்தில் மிகவும் பிடித்தது சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல். இப்போ இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு, என்ன தெரியுமா? யாரால் தொடர்ந்து செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. யாரால் தொடர்ந்து செய்ய முடியும்? யார் அந்த இபாதத்தை விளைஞ்சிக்கிட்டாங்களோ, அந்த நன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களால தான் தொடர்ந்து செய்ய முடியும். 2 ரக்காயத்துக்கு நேரம் இருக்குது, பெரிய விஷயம் இல்லை. யாரால் அந்த குறைஞ்ச நேரத்தை 5 நிமிஷத்தை ஒதுக்க முடியும் அப்படின்னா, அதன் பலனை கண்டு கொண்டவர்களால் மட்டும்தான், அறிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். அதுதான் அதுக்கு அடையாளம். அப்போ அல்லாஹ் ஏன் அந்த அடியானை விரும்புகிறான்னு சொன்னால், அவன் சிறிய அமலாக இருந்தாலும் என் ரப்பிடத்தில் இதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை நம்புவதினால் அவன் தொடர்ந்து செய்கிறான். எங்கே பாருங்கள், 3ஆவது ஸ்டெப் எங்கே போய் சரிதா? முதல்ல சின்னதாக தெரியும், அப்போ அதோட சின்னதாக தெரியும், உள்ள நுழையும் பொழுது தான் விஷயம் புரியும். அப்போ எங்கே வந்துருச்சு? இது அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்கலுக்கு சம்மந்தப்பட்டது. ஏன் தொடர்ந்து செய்கிறாரு? சின்ன அமலாக இருந்தாலும், நான் சின்னதாக இருந்தாலும் என்ன செய்யணும், என் ரப்பு எனக்கு கூலி தருவான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதிவில்லாமல் இல்லை, கூலி இல்லாமல் இல்லை. ஆகையால் சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்காதீங்க. ஆனால் தான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உன் சகோதரரை பார்த்து நீ பூக்கும் புன் முறுவலும் சதக்கா, ஒரு தர்மம்னாங்க. இப்போ நம்ம ஒரு நாளை பார்த்து சிரிக்கிறப்ப என்ன செய்யணும்? நம்ம சிரிப்போம், தெரிஞ்சவங்க கவனி சிரிப்போம். அந்த நேரத்தில் இந்த ஹதீஸ் யாவத்துக்கு வந்துருச்சுன்னா அது அமலாயிரும். எனக்கு இதில் கூலி இருக்குன்னு தெரியும், முட்டுக்களை கட்டாதீங்க. நிறைய பேர் முட்டு கட்டாதீங்க. முட்டு கட்டி இருப்பதற்கு தடை இருக்குது. அது ஒரு விளைக்கிடுங்க. சிறிய அமலாக இருந்தாலும் இதற்கு என்ன இருக்குது?
கூலி இருக்குது, என்ன கூலி இருக்குது என்பது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும் பொழுது அது இபாதத்தாயிரும். இல்லை சாதாரணமாக தான் செய்கிறேன்னு வெறும் சிரிப்பு தான் அது, அதுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய சொன்ன ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மறுமை நாளில் ஒரு அடியான் வந்து நிற்கும் பொழுது அவன் பெரிய அமலை செய்திருக்க மாட்டார், ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள், ஈமான் ஒன்று போகிற அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. அவர் போய் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுறான். சொர்க்கத்துக்கு அனுப்பி வாசல் நுழையும் போது வானவர்கள் வரவேற்று சொல்கிறாங்க, நீ தங்குமிடம் அதோ என்று அவருடைய இருப்பிடத்தை காட்டப்படுகிற மிக பிரம்மாண்டமான மாளிகை காட்டுறாங்க. அவருக்கு ஆச்சரியம். இப்போ பூமியிலன்னு என்ன செய்வோம், நல்லா பாருங்க ஏன் அட்ரஸ் தானே அதுன்னு கேட்போம், ஒரு சந்தேகம்லாம் வரும். அங்கே சந்தேகப்பட முடியுமா? காட்டுறது யார்? வானவர்கள். அப்போ அவர்கிட்ட கேட்காங்க, நான் இந்த மாளிகை அடையிறதுக்கு உண்டான பெரிய வேலை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது, நீ பூமியில் வழியில் இடந்த பிற மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பொருளாடியை செஞ்சு அகற்றின, அதற்கு கூலி இல்லை. அகற்றும் போது நீ என்ன நினச்சேன்னா, இதற்கும் என் ரப்பிடத்தில் கூலி இருக்கு நினச்ச தெரியுமா? அந்த கூலி தான் பாது. பிரம்மாண்டமான மாளிகை சொர்க்கத்தில், சிறிய அமல். ஆனால் என்ன எதை கூட நிறுத்தினார்? இதற்கு என் ரப்பிடத்தில் நற்கூலி இருக்கு நம்பினார். இதுதான் அல்லாஹ்வை நம்பும் விதம். இந்த பண்பு நம்மகிட்ட வந்துருச்சான். இந்த பண்பு வந்தால்தான் நாம் அமல்களை வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய இடத்துல இருப்போம். அதனால் நல்லா விளையாடுன்னு சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா தொழுவாங்க, டியூட்டியில் இருக்கும்போதெல்லாம் தொழுவாங்க, கம்பெனியில் டியூட்டியில் இருக்கும்போதெல்லாம் தொழுவாங்க, லீவ் அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. நிறைய பேரை பார்த்துட்டோமா, கவலையாக இருக்கு அவங்க நிலமை. தொழுகைக்கு லீவு, பொம்பளைக்கு தான்ப்பா லீவ் வரும் மாதத்தில் 3 நாள் 4 நாள் 5 நாள் வரும், உனக்குன்னு லீவு. நீ என்ன பெருந்தொடக்கு ஆளாயிட்டியா? உனக்கு என்ன லீவு தொழுகை வேலைக்கு? அப்போ என்ன நினைக்கா, இவன் எதுக்கு தொழுகிறான் அப்படின்னு சொன்னால், டியூட்டி நேரத்தில் இந்த டயத்தை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணதை காண்டி தொழுகை எடுத்துருக்குறாங்க தான் அங்கே நிரூபணமாகுது. நீங்கள் நான் சவுதியில் வேலை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னென்னா, நான் அதிகமாக காஷ்மீரோடைய பாகிஸ்தானோடைய வேலை பார்த்தேன். அன்றைக்கி காங்கிரீட் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் காங்கிரீட் அன்றைக்கி நிறைய பேர் பள்ளியாசல் தொலைப்பிடுவாங்க. இங்கே நின்னா குறுக்கு ஒடிஞ்சோம், தொலை போயிட்டு எவ்வளோ அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு வர்றது. மறுநாள் அவங்க செய்ய மாட்டாங்க, தொழுகைக்கு வர மாட்டாங்க. இது நல்லா தெரியுது, ஒரு வேலையில் இருந்து அந்த வேலைக்கு ஏமாத்துறதுக்காக தொழுகை பயன்படுத்துறது எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. நான் அங்கேயும் பார்த்துட்டேன், இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆட்களை சொந்தக்காரங்க வந்துட்டு என்ன செய்யறது தான், தொழுகை தாமதப்படுத்துறது வீட்டுக்கு. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, வராதவங்க வந்திருக்காங்க, என்ன வானவர்கள் அவங்க உங்கள் நற்செய்தி கொண்டு வந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, இப்ராஹிமை நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறகு சுப செய்தி சொல்ல வந்தாங்களா? வராதவங்க வந்திருக்காங்களா? வராதவங்க வந்து என்ன செய்யணும்? ராஜா மாமா தொழுதுருவோம். அவன் தொழ மாட்டார், நல்லா தெரியும். நம்ம ஏன் சொல்ல மாட்டோம் தெரியுமா? அவர் தொழுவையாளி இல்லைல்ல தெரியும். அப்போ என்ன செய்யணும்? வந்து தொழுதுறேன். நீங்கள் கூப்பிட்டு நம்ம கூட தொழுதுட்டு பொம்பளைகளை வீட்டில் விட்டுட்டு ஆம்பளை கூப்பிட்டு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு போய் தொழுட்டு வந்தோம்னா, அந்த மனமாற்றத்தின் மூலமாக அவர் தொழுகை எடுத்துட்டார்னா, உனக்கு அதை விட என்னப்பா பெரும்பாக்கியம் இந்த பூமியில்? பெரிய பாக்கியம் இருக்குது. மனமாற்றம் யாருக்கு எந்த நிகழ்வில் எப்போ நிகழும் என்று தெரியாது, அது அல்லாஹ்வே அறிந்தவன். அல்லாஹ்வினுடைய இரு விரலுக்கிடையில தான் நம்மளுடைய மனம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க, உனது இரு விரலுக்கிடையில் எனது மனதை வச்சிருக்க, மனதை மாற்றக்கூடிய ரப்பே, என்ன இந்த மார்க்கத்தை நிலையாக நிலைத்திருக்க செய்ய என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்களே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில். இப்போ 4 நாள் சிலாத்துக்கு வந்ததுக்கு காரணம் மழைக்கு ஒதுங்கினது தான். மழை பெய்யுது, பஸ்ஸு கிடைக்க லேட்டாகும்னு சொல்லிட்டு சவுதியில் நிற்கும்போது பக்கத்தில் நான் கூட்டமாக இருக்கு, உள்ளே நுழைஞ்சேன். உள்ளுக்குள்ளே பயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் என்னோடய நுழைவு. அதனுடைய தொடர் பயணம் 31 வருஷமாச்சு. அல்லாஹ் உலகிற உலக நிறுத்தியிருக்கிறான். நான் அன்றைக்கி மலைக்கு கூட ஒதுங்கி எனக்கு அது கிடைக்குன்னு தெரியுமா? அடுத்தடுத்து ஒரு வருடத்துக்குள் மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகளெல்லாம் நடந்து அப்போ ஒரு முடிவுக்கு வந்து, அப்போ நம்ம முஸ்லீம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. முஸ்லீம் நம்ம இல்லையா? அவன் முஸ்லீமாக இருக்க என்ன செய்யணும்? என்னை சுற்றி 8 திசையில் என்ன செய்து பாங்குலி செய்திருக்க பதில் சொல்லணும் தொழுகையின் மூலமாக என்ற முடிவுக்கு வந்து முறையாக உள்ள வந்து 5 வருடம் தொடர்ந்து வாரத்தில் 2 நாட்களை மார்க்க கல்வி படிப்பதற்கு ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த பயணம் அல்லாஹ்வோட மிகப்பெரிய கருணை. விட்டுருந்தாமல் நம்ம நஷ்டப்பட்டிருப்போம். கொண்டாந்து எடுத்துகிட்டு செஞ்சான், இஸ்லாத்தை நமக்கு உள்ளே புகுத்தி நம்ம மூலியமாக 4 பேருக்கு செய்தி சொல்லக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். நீங்கள் எல்லோரும் மேடையிலேருந்து பேசணும் அவசியம் இல்லை, நல்ல விளக்கிடுங்க. இங்கே தப்பு பண்ணிடாதீங்க. இங்கே வந்தால் தான் செய்தி சொல்ல முடியல. வீட்டில் சொல்லலாம், மனைவிக்கு சொல்லலாம், தாய்க்கு சொல்லலாம், தந்தைக்கு சொல்லலாம், உடன்பிறந்தவர்களுக்கு சொல்லலாம், உறவுக்காரர்களுக்கு சொல்லலாம், சம்பந்த வழிகளுக்கு சொல்லலாம், வியாபாரத்துடன் கூட்டில் இருப்பவர்களுக்கு சொல்லலாம்,
உங்களோட பணிபுரிவருக்கு சொல்லலாம். அதிகமான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. அதை விட்டுப்பட்டு நான் எதை போய் சொல்ல முடியும்? யாரும் சொல்லி தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவரும் மார்க்கத்தை அறிதலும் பிறருக்கு எத்தி வைத்தலும் கடமையாக இருக்கிறது. தொழுகை எப்படி கடமையோ அதுபோல உங்களுக்கு மார்க்கத்தை அறிதலும் அதன்படி வாழ்க்கையை அமைத்தலும் பிறருக்கு எத்தி வைத்தலும் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. இது செய்கிறோமா? நம்ம இது செய்கிறதில்லை. அப்போ என்ன காரணம்? நம்ம வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்து கடைசியில் இதற்கெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும்னு நினச்சோம்னா அது சரியா தவறா, அது ஏற்புடையதா இல்லையா, ஏற்றுக்கொள்ளலாமா புறந்தள்ளப்படலாமா என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. எப்படி வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லையோ அதுபோல தீர்ப்பு செய்யவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த இடத்துக்கு வந்துடும். அதான் மாலிக் யௌமித்தீனுக்கு அர்த்தம். அல்லாஹ் தான் தீர்ப்பு செய்வான் அந்த நாளில். அந்த இடத்துல அவனை தவிர யாருக்கும் கிடையாது. மறுமை நாளில் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம், கடுமையான சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையை பற்றி இன்ஷால்லா இரண்டாவது முறையில் ஒரு சில காட்சிகளை பார்ப்போம். அப்போ நல்ல விளைவிக்கிடுங்க. நாம் மார்க்கத்தை படிப்பதில் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய ஆர்வம் செலுத்துங்க. இல்லை என்று சொன்னால் இப்போ இருந்தாலும் அவன் சும்மா வந்துட்டு போனார மௌத்தாயிட்டாரோ, அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, ஜனாசா போட்டுக்கோம், பேர் போச்சு. அத்துல்கார், அத்துல் ரஹ்மான், ரஹமத்துல்லா, பரக்கத்துல்லா எல்லாமே முதல் கேள்வி. அவராக இறந்துட்டார் சொல்றது வரை தான் அந்த கடைசியை உச்சரிக்க நம்ம பேர். இறந்த உடனே கேள்விப்பட்ட உடனே அவர் இறந்துட்டார் சொல்றது அடுத்த கட்டம் நமக்கு பேரை மாற்றிடுவாங்க. ஜனாசான்றாங்க, மையன்றாங்க, எப்போ தூக்குதாங்கன்றாங்க. வைக்கக்கூடாது இந்த அவனை கொண்டு புதைச்சிடணுங்கிற உறுதியாக இருக்குது இந்த பூமி. அல்லாஹ் அப்படித்தான் இயற்கை ஆக்கி வச்சிருக்கிற. ஆகையால் இதுதான் சதம். நாம் வென்று விட்டோம், சரியான வழியில் தான் இருக்கின்றோம் என்று நம்பி ஏமாறக்கூடிய வழியில் இடத்துல நாம் யாரையும் நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று எனக்கும் உங்களுக்கு உபதேசித்தவனாக நான் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ர தௌபான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையை பற்றி அந்த காட்சியை அல்லாஹ் ஒருத்தர் சொல்லும் பொழுது அவருடைய முகமெல்லாம் கவலைக்குண்டானதாகவும் கண்கள் எல்லாம் சிவந்து பதற்றத்துக்குரியவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ்வை எல்லாருமே பார்ப்போம், அல்லாஹ் கோபமாக இருப்பான். நல்லா விளங்கி. இப்போ அக்கிரமம் பண்ணும்போது அல்லாஹ் என்ன செய்யலாம் மேலே கோபமாக இல்லை. இது ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய விஷயம். அநியாயம், அக்கிரமம், அழிசாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பூமியில் இப்போ அல்லாஹ் கோபம் உள்ளவனால விட்டு வச்சிருக்கிறான். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு திருந்து என்ன செய்கிறான், வாய்ப்புகளை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் ஆயுளை நீட்டிக்கொண்டே இருக்கின்றான். சூரிய உதயம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மறுமை நாளில் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னாங்க, நானும் பார்ப்பேன், அல்லாஹ்வை எல்லோரும் பார்ப்பார்கள். ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஏன்? அல்லாஹ் அவ்வளவு கடுங்கோபமாக இருப்பான். அவன் அவ்வாறு கோபமாக அதற்கு முன்னாலும் இருந்ததும் இல்லை, அதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ தான் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா, நாங்கள் அவரவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் எல்லாருக்கும் யாபத்துக்கு வந்துடும். மக்கள் எல்லாம் அலை மோதிக்கொண்டு என்ன செய்வாங்க, யாரையாவது வச்சு நம்ம காரியத்தை அல்லாட்ட பேசணுமே, யாரை பார்க்கலான்னு சொல்லும்பொழுது முதல் மனிதர், முதல் நபி, நமது தந்தை அவர்கிட்ட போகணும்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தேடி போவாங்க. எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது, நீங்கள் தான் சிறப்புக்குரியவர், உங்களை அல்லாஹ் கையால் படைக்கவில்லையா, அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரியவங்க நீங்கள் இல்லையா, அல்லாஹ் உங்களை தானே எல்லாரை விட முன்மாதிரியாக படைச்சான், நீங்கள் அல்லாட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில், நானே என் நிலைமை என்னமாகும் என்று பயந்தவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் பக்கத்தில் போக முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை முதலில் மீறியவன் நான் தான். சுப்ஹானல்லாஹ் சொல்கிற பாருங்கள், அல்லாஹ்வின் கட்டளையை முதல்ல நான் தான் மீறினேன். நான் எந்த முகத்தை வச்சு டப்புட்ட போவேன், எவ்வளோ கோபமாக இருக்கான் தெரியுமால்லா, நான் போக மாட்டேன் பாண்டுவாங்க. அப்புறம் மக்களுக்கு இடையிலாம் டிஸ்கஷன் நடக்கும். இப்ராஹிம் கிட்ட போவோமா, வாங்க சொல்லி இப்ராஹிம் போய் பார்க்க போவாங்க. இப்ராஹிம் மறுத்துருவாங்க, எப்போ என் கதையே நான் ரொம்ப யோசனையில் இருக்கிறேன், என் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியும். நான் வாழ்க்கையில் 2 முறை என்ன செஞ்சுருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன் 2 முறை. என்னுடைய நிலைமை என்ன ஆகுன்று எனக்கு தெரியாது. நான் அல்லாஹ்விடம் பரிந்து நான் போய் செய்ய உங்களுக்காக பேசக்கூடிய இடத்துல இல்லைன்னு சொல்லி இப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நீங்கள் அல்லாஹ் பூமியிலே அல்லாஹ்விட்ட பேசினாள். நீங்கள் தான்
கலிமுல்லா அல்லாஹ் பேசிய ஒரே ஆளுக்கு தான். நீங்கள் இன்றைக்கி பேச மாட்டீங்களா என்பது இல்லை. அந்த நிலைமை வேற, இந்த நிலைமை வேற. அல்லாஹ் கடுங்கோபத்தில் இருக்கின்றான். என் நிலைமையே மோசம். நானே பூமியில் ஒரு முறை செய்திருக்க ஒருத்தரை ஒரு கொலையும் செய்திருக்கின்றேன். அல்லாஹ் மன்னித்தால் நான் சுபிச்சம் வருவேன், இல்லை என்றால் என் நிலைமை என்னவென்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் அவனுடைய கோபத்தை பார்க்கும் பொழுது அவன் அருகில் கூட நெருங்கக்கூடிய மனநிலை எனக்கும் இல்லை என்று ஒதுக்கிக் கொள்வான். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க என்று அத்தனை நபிமார்களும் அவெல்லாம் விளைக்குவாங்க. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க. வந்தவன் நீங்களாம் சிபாரிசு செய்யலான்னு பொறுமையாக இருங்க, அல்லாஹ் மிகவும் கோபமாக இருக்கின்றான். அவன் கோபம் கொஞ்சம் தனித்ததும் நான் உங்களுக்காக சிபாரிசு செய்யணும் அல்லாவோட பேசணும் ஒத்துக்குவாங்க. சரி, அப்போது அல்லாஹ் யாருக்குனாலும் பரிந்துரை செய்ய முடியுமா? சில பேருக்கு பரிந்துரை செய்யும் பொழுது அல்லாஹ் வந்து ஒரு எடுத்து சொல்லப்படும். இல்லை, நீங்கள் மரணிச்ச பிறகு இவங்களாம் வந்து வரது உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை பல பிரிவாக பிரித்தாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. ஆனால் பேரை முஸ்லீம் என்று வைத்து கொண்டார்கள். உங்களை என்ன செஞ்சாங்க, விரும்புகிறேன் சொன்னாங்க. ஆனால் உங்களை அவர்கள் பின்பற்றுவது கிடையாது. ஆகையால் இந்த நாளில் உங்களுடைய பரிந்துரை அவர்களுக்கு ஏற்புடையதல்ல, நீங்கள் அவங்க சிபாரிசு பண்ணாதீங்கன்றாங்க. வானவர்கள் சொல்லுவாங்க, அல்ல இல்லை, வானவர்கள் சொல்லிடுவாங்க, போக வேண்டாம், இவங்களெல்லாம் நம்பி போகாதீங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதே தான் நிகழ்வு தான் கௌசர் தடாகத்திலையும் நடக்கும். கௌசர் தடாகத்தில் நிற்கும்போது வாங்க வாங்க அதில் வந்து தண்ணி குடிக்க வாங்கன்னு கூப்பிடும்போது டக்குன்னு வானவர்கள் இறங்கி, இதெல்லாம் யார் தெரியுமா? அவ்வளோ டம்மியாக பூமியில் வேஷம் போட்டானுவோம். இவனுள்ள என்னது, தொழுகுத மாதிரி நடித்தவன், ஏகத்துவாதி மாதிரி நடித்தவன், சக்காத்து கொடுக்க மாதிரி நடித்தவன், இவன் எல்லாருமே நடிகர்களையும் வருவன், பூமியில் நடிச்சுக்கிட்டு இருந்தானுவன். கொள்கையில் உறுதியாக இல்லை. இவர்கள் எங்களை என்ன செய்கிறாங்க, ஏமாற்றி விட்டார்கள், இவர்கள் உங்களை பின்பற்றவில்லை என்று அந்த இடத்துல கௌசரினுடைய தடாகத்தில் அவர்களுக்கு தடை செய்யப்படும். இதுதான் யதார்த்த நிலைமை. அப்போ நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல நான் அல்லாஹ்வோட தூதர் நம்ம பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய தரஜா எப்படி இருக்கணும், என்னுடைய அந்தஸ்து எப்படி இருக்கணும், அந்த கௌசர் தடாகத்தில் ஒரு மீட்டர் தண்ணி குடிக்க வேண்டும்ல எனக்கு என்ன தகுதி இருக்கணும், இந்த கவலை நமக்கு உண்டா, இந்த ஆசை உண்டா, இதற்கான முயற்சி உண்டா, என்ன இருக்கிறது, என்ன எதிர்கால திட்டம் என்று என்ன வைத்திருக்கிறோம்? எதுவுமே இல்லை. நம்முடைய திட்டமெல்லாம் அழிந்து போகக்கூடிய இந்த பொருளாதாரத்திற்கு பின்னால் தான் இருக்குது. அழிந்து போகக்கூடிய இந்த பொருளாதாரத்துக்கு பின்னால் தான் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை வச்சு நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. அதையும் எப்படி பண்ணலாம்? வாழும் பொழுது சதக்காவாக கொடுத்து நம்ம பேரில் என்ன செஞ்சிடணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான விஷயம். இங்கே அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னா அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, அது உன்னுடைய வாரிசுக்கு சொந்தம். ஒரு நபித்தோழர் வராரு, எனக்கு நான் என்ன செய்யணுங்கிறாரு. அவர் சொன்னாங்க, உன்னுடைய குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது என்ன செய்யற, நீ அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய், ஏன்னா அது உனக்குரியதாக மாறிடும். நீ அதையும் செலவு செய்ய விட்டுட்டு போனால் உன் வாரிசுக்குரியதாயிரும், நீ மரபில் எப்படி நிற்ப, வெறுங்கையாக நிற்ப என்று அறிவுரை கூறுகிறார்கள். நீங்கள் நம்மள்கிட்ட எவ்வளவற்ற இந்த ஹதீஸை ஏற்றெடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் நாம் இருக்கிறோம். எதனாலும் என்ன செய்கிறோம், சேர்த்து தான் வைக்கிறோம். போன மாதத்தோடு இந்த மாதத்தில் நாம் சதக்காவை கூட்டியிருக்கிறோமா, சதக்கா கொடுக்குறத கூட்டியிருக்கிறோமா, உதவி செய்வதை கூட்டியிருக்கின்றோமா? இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி. ஏனென்று சொன்னால் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறுமை நாளில் கேள்விகள் உண்டு. மறுமை நாளில் கேள்விகள் உண்டு. எந்த அமல்களும் கிடையாது. இந்த உலகில் வாழும்பொழுது அமல்கள் என்னவனாலும் செய்யலாம், என்ன அமல்னாலும் செய்யலாம். அமல் ரெண்டு வகை இருக்குது. அமலு சாலிஹா, இன்னொன்று அமுல் ஷைத்தான். அதுவும் அமல்னா செயல்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அமல் அப்படின்னு சொன்னாக்களே நல்லது நினைச்சிடக்கூடாது. ரெண்டு இருக்குது. அது செயல், நல்ல செயல், சைத்தானோட செயல் என்று ரெண்டு இருக்குது. எதை செய்கின்றோம் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளில் எனக்கு பணம் தரக்கூடிய காரியம் எது என்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த மார்க்கர்கள் சொல்ல இறுதி விஷயம், நீ மற்றவர்களை கேள்வி கேட்கும் முன் உன்னை எண்ணி அதிகமாக கேள்வி கேட்டுக்கொள். அது உன்னை ஸ்திரப்படுத்தும், அது உன்னை தூய்மைப்படுத்தும், அது உனது பாதையை சரி செய்யும். நாங்கள் இதுவும் நம்ம ட்ராப் பண்ணி விட்டுற விஷயம். நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், அடுத்தவங்களை தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குறை மேலே குறை காம்போம். நம்மகிட்ட இருக்க குறைய மறந்துடுற வசதியாக. அதனால் நஷ்டம் யாருக்கு தெரியுமா, நமக்கு தான். நமக்கு தான் நஷ்டம். நம்ம யாரை கேட்குறோமோ அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய செயலை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்கிட்ட இருக்குது. நாம் எதுக்கு அதில் தலையிடணும், நாம் எதுக்கு விசாரிக்கணும், வேணா செய்யலாம், அறிவுரை சொல்லலாம், இப்படி செய்யக்கூடாதுங்க அப்படி சொல்லலாம். கேள்விகளை கேட்டு அவங்களோட மனுஷக்கூடாது, இம்சிக்கக்கூடாது, அறிவுரை சொல்லலாம். ஏற்றுக்கிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கிட்டனாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நான் சொன்னதுக்கு எனக்கு கூலி கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஏற்றுக்கிட்டனாக்கில் பொங்கி எழக்கூடாது.
அப்போ நம்ம சொன்னோட நோக்கம் என்ன செஞ்சிடும், அடிவிட்டு போவோம். அவர் நல்லா இருக்கணும்னு உபதேசம் பண்ணி அவர் கேட்கலன்னு சொல்லி கோவப்பட்டோம்னு சொன்னால், அப்போ நான் சொன்னதை கேட்கலன்னு சொல்லி என்ன செய்கிறோம், அந்த இடம் மாறிடும். அதனால் நம்ம சொல்லுற வரைக்கும் சொல்லுவோம். கேட்டால் நல்லது, கேட்காவிட்டால் நமக்கு நல்லது, அவ்வளோதான். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செய்து சரியான முறையில் வாழ்க்கை அமைச்சுக்கிடணும். ஏன் என்று சொன்னால், இப்போது இருக்கிறத விட வருங்காலம் மிகவும் கடினமான காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் நாமும் நமது குடும்பமும் நமது வாரிசுகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிலிருந்து எதிர்த்து போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக வலுவான உறுதியான தெளிவான ஒரு ஈமானை தவிர வேறு எதுவுமே அந்த வெற்றியை பெற்றுத்தராது. எவ்வளவோ சோதனை வந்த பின்பும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் தான் நமக்கு ஒரு பாடம். இடர்பாடு கடையில், இடிபாடுகள் கிளையில், பிணங்களுக்கு மத்தியில் பாங்கு சொல்லப்படுது. பின்னால் குண்டு சத்தம் கேட்குது, துப்பாக்கி சத்தம் கேட்குது. இங்கே ஒரு ஆளை இக்காமத் சொல்தார் தொழுதுகிட்டு இருக்காங்க. தெரியும் அங்கேருந்து அடுத்து கட்டிங்கில் நம்மளை சுட்டு கொன்னது தான் தெரியும். அந்த வீடியோ தெளிவாக தெரியுது. பக்கத்தில் சுட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கே தொழுகை நடக்கு. நாம் நீங்கள் ஃபஜர் எவ்வளோ பேர் ஜமாத்தோட தொழுதோம் என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுருதேன். ஃபஜர் தொழுகை ஜமாத்தோட லட்சம் காரணம் வைங்க. எவ்வளோ காரணம் சொன்னாலும் சரி, ஃபஜருக்கு நீங்கள் ஜமாத்துக்கு வரலன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று விட்டீர்கள். ஆல்ரெடி நீங்கள் தோற்று விட்டீர்கள். ஆகையால் எந்த சூழ்நிலையிலேயும் ஃபஜர் தொழுகை ஜமாத்தோட தொழுகை விட்டு விடாதீர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக சில விஷயங்கள் இங்கே நான் பரிமாறிக்கொண்டோமோ அந்த நோக்கத்தின் அடியில் செயல்படுவதற்காக அந்த தகுதியை எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவான் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌபான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.